வணக்கம் பசங்களா. எஸ், ஸோ எகெயின் இன்னொரு புது வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். வைல் ஓகேவா, விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 11th என்னெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களோ, ஸோ அதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது அதுதான் நம்ம வந்து, அதாவது 12th எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க பசங்களா, லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இப்போ வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ 11th சிலபஸ் இங்கே இருக்குது, 12th சிலபஸ் இங்கே இருக்குது, ரைட். ஸோ இப்போ வந்து இதில் செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆல்ஜிப்ரா, கோஆர்டினேட் இது எல்லாமே வந்து இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவை ஃபார் 12th, ஓகேவா. ஸோ பேசிக்கலி எல்லா சாப்டருமே தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்புறம் எதுவுமே தேவையில்லைன்னு கேட்டால் உண்டு. ஓகே, ஸோ சம் போர்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சம் போர்ஷன்ஸ் ஃப்ரம் 11th யூ ஹேவ் டு லேர்ன். ஓகே, ஸோ அதில் வந்து வெரி 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 மச் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட 11th கிளாஸில் இருக்கிற செட்ஸ், ஓகேவா. ஸோ 12th இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக புரியணும். ஓகே, ஃப்ரம் த பேஸ்லேருந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா செட்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, செட்னா என்ன, எப்படி ஒரு செட்டை நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, அப்புறமேல் வந்து செட்டில் வந்து ஆர்டர்ட் பெயர் எப்படி எழுதுறது, A cross B எப்படி எழுதுறது. ஸோ அதில் இருந்து தான் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட ஸ்டார்டிங் வருது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, அப்புறமேல் வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து லைக் என்ன சொல்லலாம், டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் படிச்சிருப்பீங்க, ரேஞ்ச், டொமைன், கோடொமைன் பற்றி நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கே தேவை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்கான ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன. ஸோ இதில் வந்து டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து 12th கொஸ்டினாக கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து லைக் எடுத்து வந்து கேட்குறது வந்து வெரி லெஸ். பட் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஒரு மேஜர் போர்ஷன், ஒரு 5 marks கொஸ்டின் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ட்ரிக்னோமெட்ரி தான். ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th நீங்கள் வந்து படித்த ட்ரிக்னோமெட்ரி இம்பார்ட்டண்ட்டாக மேம்? எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு லைக் நம்ம முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரிக்னோமெட்ரி இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்டான சாப்டர். இது வந்து உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் யூஸ் ஆகும், கேல்குலஸில் கூட இது யூஸ் ஆகிறதுக்கு நிறைய என்ன சொல்லலாம் இடங்கள் இருக்கிறது. ஸோ ட்ரிக்னோமெட்ரி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். எதை வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், ஆனால் ட்ரிக்னோமெட்ரியை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ட்ரிக்னோமெட்ரி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ அதுவே வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிலையும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் குட் இன் ட்ரிக்னோமெட்ரி, ஓகே, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அமேசிங்காக இருந்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ, வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் கேல்குலஸில் கூட உங்களுக்கு 5 marks கொஸ்டின் எல்லாம் அப்படி ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் யூனோ. ஓகே, ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூ ஹேவ் டு லேர்ன் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ ஐடென்டிட்டிஸும் ஃபார்முலாஸும் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து எல்லாமே யூஸ் ஆகுற ஏதாவது சுச்சுவேஷன் வருமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்னும் சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி இக்குவேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின்ஸ் யூ ஆர் கெட்டிங். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா tan 3a. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு tan 3a வந்து ஐ வில் சே இட் இஸ் அ ஃபேமஸ் இக்குவேஷன். பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸில் வந்து tan 3a வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்குது. ஸோ tan 3a மட்டும் படித்தா போதும் அப்படி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேவா. ஸோ கிராஃப் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லையும் கிராஃப்ஸ் வருது, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி இது இப்போ ட்ரிக்னோமெட்ரியோட கிராஃப் இப்படி இருக்குதுன்னா அதோட உல்ட்டா தான் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியோட கிராஃப்ஸ், ஓகேவா. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங், ஸோ இட் வில் பி வெரி ஈஸி இஃப் யூ லேர்ன் ட்ரிக்னோமெட்ரி இன் கன்க்ளூஷன். அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 சாப்டர்ஸ் முடிச்சோமா, நெக்ஸ்ட் வந்து ஆல்ஜிப்ராவில் நம்ம வந்து போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
complex numbers, quadratic equations, sequence and series, permutation and combination, binomial theory. So in the permutation and combination நீங்க பாத்தீங்களா? Okay. So this permutation and combination, so இதுல வந்து sequence and series like very few places-ல தான் நம்ம வந்து இந்த எல்லாமே complex numbers எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வரதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ். ஸோ சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸில் வந்து கேட்பாங்க, டெஃபினெட்லி கேட்பாங்க, பட் வெரி எக்ஸப்ஷனல் கேசஸ். ஓகே, வெரி வெரி எக்ஸப்ஷனல் கேசஸில் தான் மட்டும்தான் சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸை யூஸ் பண்ணி அது எங்கே வேணாலும் நீங்கள் வந்து 12th வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து கேல்குலஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் வந்து எங்கே யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபாபிலிட்டியில் வந்து இது யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ பைனாமியல் தியரும் அதே மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பான்ஷன் வரும்போது மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரேர் கேசஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கு அளவுக்கு நீங்கள் வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், இப்போ ஃபர்தராக நீங்கள் வந்து என்ஜினியரிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பைனாமியல் தியரம் வந்து நீங்கள் அங்கேயும் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் வராது, பைனாமியல் தியரம் யூ வில் லேர்ன் தேர் ஆல்சோ. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் தெரியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, எனிவே, ஸோ தீஸ் ஆனால் லெஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது, பட் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இஸ் என்ன சொல்ல, ஒரு லைக் ஒரு பேஸ் மாதிரி, ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் 3D வெக்டர் அதெல்லாம் வரும்போது வெக்டர் கிடையாது, பட் 3Dயில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஸ்லோப், இன்டர்செப்ட், அது கொனிக் செக்ஷன்ஸ், பராபோலா அண்ட் எலிப்ஸ். ஸோ கொனிக் செக்ஷனில் பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. ஸோ இது வந்து எங்கே தெரியுமா உங்களுக்கு யூஸ் ஆகும்? அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸில் வந்து நமக்கு அது யூஸ் ஆகும் கொனிக் செக்ஷனில். ஸோ பராபோலா பற்றி, எலிப்ஸ் பற்றி, ஹைப்பர்போலா பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். So conic section and circles. So these two come under calculus order portions la varum, just a foundation madri da. So you have to know how the standard formula of the circle, how is the standard formula of parabola. So எல்லாதோட standard formula உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான், ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹைப்பர்போலானா இப்படி தான், பராபோலானா இப்படி தான், சர்க்கிளோட ஜென்ரல் இக்குவேஷன்னா இப்படி தான். ஸோ யூ ஹேவ் டு நோ தட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஃபார் யுவர் கால்குலஸ் சப்ஜெக்ட். ஓகே, ஐ மீன் கால்குலஸ் சப்ஜெக்ட் கிடையாது, கால்குலஸ் லெசன். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் எங்கன்னா 3Dயில். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆனது தான். ஓகேவா? ஸோ பிகாஸ் இஃப் யூ ஹாவ் திஸ் நாலேஜ்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி அண்ட் தீஸ் சாப்டர்ஸ் ஆர் comes under one category. So top one listல வந்து I will prioritize trigonometry, then conic section, standard forms, general form எல்லாமே. ஓகேவா? ஓகே, எஸ். ஸோ கேல்குலஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு 11th வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ லிமிட்ஸை பற்றி நீங்கள் அங்கே தான் படிப்பீங்க. வெரி 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 இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் 11th. அந்த சாப்டரை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க. லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் உங்களுக்கு இருக்குது, ரைட்? ஸோ லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் லிமிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லிமிட்ஸோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். என்னதான் இந்த லிமிட்ஸ், எதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க, என்னதான்டா நீங்கள் சொல்ல வரீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வந்து thoroughly you have to learn that chapter from scratch. ஓகே, இதெல்லாம் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறதா, புதுசாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க, ரைட்? ஸோ அதனால 11th வந்து நீங்கள் வந்து இந்த சாப்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லிமிட்ஸ், ஸோ இதுவே வந்து நம்ம வந்து டெரிவேட்டிவ்ஸில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ அதில் வந்து எப்படின்னா லிமிட்ஸை வந்து ஃபஸ்ட்டு லிமிட்ஸை பற்றி பேசுவாங்க, தென் டெரிவேஷன்லேயே வந்து லிமிட்ஸ் இருக்குது. ஓகேவா? LHD, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், RHD, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இதோட பேஸே வந்து லிமிட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் இஸ் a very very important chapter both 11th and 12th. ஓகே, ஸோ பேசிக் அதுலேயே வந்து ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சுமே you have to learn that as well. It's very important. ஓகே, எஸ்.
அண்ட் இன்டகிரேஷன் ஓகேவா இன்டகிரேஷன் இஸ் a நியூ சாப்டர் அது நீங்கள் வந்து எங்கேயும் படிக்கலை ஓகேவா பட் இன்டகிரேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்ச இன்டகிரேஷன் வில் பி ஈஸி ஃபார் யூ ஓகேவா அது மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ இன்டகிரேஷன் வந்து டெரிவேட்டிவ் ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து இன்டகிரேஷனாக சொல்லுவோம் விச் இஸ் பேசிக்லி ஆப்போசிட் ஆஃப் இட் ஸோ இன்டகிரேஷன் இஸ் நியூ சாப்டர் எவ்ரிதிங் நியூ அதுக்கு வந்து பேசிக்காக வந்து எதுவும் கிடையாது 12th தான் அதோட ஃபவுண்டேஷன் மாதிரி வர்றது வந்து டெரிவேஷன் தான் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இதில் தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் 3D ஜாமெட்ரி ஸோ 3D அந்த என்ன சொல்ல 3 டைமென்ஷனல் அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து தேவையான கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து நம்ம 11th கிளாஸில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இன்ட்ரடக்ஷன் டு 3D அங்கேயும் ஒரு சாப்டர் இருக்குது இல்லையா ஸோ அங்கேயும் ஒரு சாப்டர் இருக்குது ஸோ இங்கேயும் ஒரு சாப்டர் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 3D இதில் வந்து 3 வந்துச்சுன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஸோ அந்த சாப்டரும் இந்த சாப்டர் இஸ் கைண்ட் ஆஃப் கனெக்டட் இந்த சாப்டரோட ஃபவுண்டேஷன் தான் 11th இருக்கிற சாப்டர் ஓகேவா ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்ன டைரக்ஷன் ரேஷியோஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஸோ ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 12th கிடையாது ஸோ அது இங்கே தேவையில்லை தேவை கிடையாது ஸோ அதனால பிரச்சனை கிடையாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 11th படித்த ப்ராபபிலிட்டி இஸ் நீடட் ஓகே ஸோ 11th படித்த ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி தான் 11th படித்ததும் ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து புதுசாக கொஞ்சம் இக்குவேஷன்ஸ் அப்புறமேல் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய தியரி அப்புறம் தியரி பேஸ்டான கொஷின்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராபபிலிட்டி So this probability is much more interesting than 11th probability. But 11th probability la enna prachana appadina anga permutation and combination ella ஏறி வரும். So இங்க வந்து very few casesல மட்டும் தான் அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. So for ஒரு இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் லைக் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு இது அதுதான்டா. So first priority is for trigonometry and next வந்து அந்த லைக் என்ன சொல்ல ஆல்ஜிப்ரா கிடையாது கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் வர அந்த கொஞ்சம் சாப்டர்ஸ் ஸோ தென் லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் 11th இருக்கிற சாப்டர்ஸ் அதில் லிமிட் செஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டெரிவேட்டிவ் கூட நீங்கள் வந்து திருப்பியும் வந்து 12th படிப்பீங்க பட் லிமிட் செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இங்கே வரும்போது அந்த நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா இல்லையான்னு அது தெரியறதுக்கு வந்து உங்களுக்கு லிமிட்ஸ் தேவை அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ப்ராபபிலிட்டியில் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி அந்த ப்ராபபிலிட்டி படிச்சிங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஈஸி ஸோ விச் மீன்ஸ் வெரி ஃபியூ சாப்டர்ஸ் ஆர் நீடட் பட் ஐ வுட் சே எல்லாத்துலேயுமே எல்லா சாப்டர்லேருந்து ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் டோன்ட் ஸ்கிப் இட் பாசிவாக படிங்கடா ஓகேவா 11th ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் எனி என்ட்ரன்ஸ் ஓகேவா அதுக்கு நான் திருப்பி எடுத்து சொல்கிறேன் நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் அப்ளிகபிள் இஃப் யூ ஆர் இல்லை மேம் என்ட்ரன்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th எல்லா சாப்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் ஃபார் என்ட்ரன்ஸ் அது நான் உங்களுக்கு சொல்லணுமாடா ஓகே ஸோ திஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ ஹாவ் டு நோ பிஃபோர் என்டரிங் 12th ஓகேவா ஸோ ஒன் ஷார்ட்ல ஐ வில் மேக் ஷுர் இப்போ நீங்கள் வந்து 11th படிக்கலாட்டி பிரச்சனையே கிடையாது ஐ வில் மேக் ஷுர் தட் உங்களுக்கு வந்து 11th கிடைச்ச 11th உங்களுக்கு அவ்வளோ அது ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவேன் ஓகேவா ஸோ மறக்காமல் ஒன் ஷார்ட்ஸையும் பார்த்துருங்க அதுதான் வந்து கன்க்ளூஷன் ஓகே ஸோ வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம Xylemல இருக்கிற எவ்ரி ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா அட்மிஷன் டே அப்படின்னு வந்து நம்ம வந்து June 6 வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ யூ கேன் ஜஸ்ட் இட்ஸ் லைக் அ ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி ஸோ 6th of June இது நடக்க போகுது எங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி 3 இடங்கள்ல இது வந்து நடக்குது ஸோ யூ கேன் கெட் அப் டு 100% ஸ்காலர்ஷிப் ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா
ஸோ அண்ட் ஆல்சோ சம் கோர்சஸ் ஆர் தேர். ஸோ அது கூட சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ லைக் ஆஃப்லைன் டியூஷனுக்கு வந்து நீங்கள் வந்து 11th படிக்கும்போதே நான் என்ட்ரன்ஸ் படிக்க விரும்புகிறேன், அதுவும் ஆஃப்லைனாக 1-on-1 டீச்சரை பார்த்து நான் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வி ஹவ் லான்ச்சிங் திஸ் Thalapathy Thala Pro batch, okay, 2025 batch. ஸோ அது ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட டைமிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். இது 11th பேட்ச். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 12th நீட் கூட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு ஆஃப்லைன் வர முடியாது அப்படின்னா, ஆன்லைன்லேயே நாங்கள் கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் if you are like if you gonna use this code TPN 500 அப்படின்னா உங்களுக்கு 500 rupees டிஸ்கவுண்ட். ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி 12th அந்த ஒரு கோர்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். டியூஷன் கிளாஸ் மாதிரி தான், எவ்ரிடே கூட இல்லைடா பசங்களா, உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு கூட நம்ம வந்து டைம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் நாட் லைக் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம Xylemத்தோட ஒரு எஜுகேஷன் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து 11th. ஸோ இது வந்து போத் நீட்டுக்கும் ஜேஇக்கும் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான எல்லாத்துமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெனஸ்டேலாம் உங்களுக்கு கிளாஸே கிடையாது, அங்கே உட்காந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு லைக் என்ன சொல்ல, ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் தான், ஒரு வேலிடான டைம் டேபிள் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு யோர் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி செல்ஃப் ஸ்டடி வேண்டவருக்கு செல்ஃப் ஸ்டடி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் டேபிள் எல்லாமே. அண்ட் இது வந்து நம்மளோட ரிப்பீட்டர் பேட்சுக்கான கோர்சஸ், விச் இஸ் ஆன்லைன். ஸோ போத் இது வந்து ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேம்பஸ் தான். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் யூ வில் ஸ்டடி போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். யூ வில் கெட் டைம் டு ஸ்டடி ஃபார் செல்ஃப் ஸ்டடிக்கும் படிக்கிறதுக்கும் டைம் இருக்கும். அப்புறமேல் வந்து கிளாஸஸ்லேயும் போய் நீங்கள் படிக்கலாம், ஆன்லைனாகவும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இட்ஸ் ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ தீஸ் ஆர் அவர் டாப்பர்ஸ் இன் ஜேஇ அண்ட் நீட். ஸோ திஸ் இயர் அண்ட் இது வந்து போன வருஷத்தில். ஓகேவா? ஸோ இந்த கோர்சஸ் தான் நம்ம வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டு பில்ட் யுவர் கரியர். ஓகேவா? ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. 11th ரிப்பீட்டர் வரை இருக்கிற கோர்சஸ் ஃபார் நீட்டுக்கும் ஜேஇக்கும் இருக்குது பசங்களா. ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. இந்த கோயம்புத்தூரும் திருச்சியும் சேர்ந்து வருதுடா, நான் என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அட்மிஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்கொயரிஸ் இருக்குது. ரிகார்டிங் எனி லைக் எதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் ஆஸ் வெல். ஸோ at the conclusion is that நீங்கள் வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பட்டன் லைக் பண்ணணும், வீடியோவை ஷேர் பண்ணணும், அப்புறமேல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபயர் போட்டு என்னையை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும், மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா பசங்களா? ஸோ இது ஆஃப்டர் சேயிங் திஸ் and all, I am just concluding my video. ஸோ பசங்களா, I hope you had a ஐடியா அபவுட். இப்போ இது வந்து 11th படிக்கிற பசங்களுக்கும் பார்க்கலாம், 12th படிக்கிற பசங்களுக்கும் பார்க்கலாம். ஸோ 11th படிக்கும்போது ஓகே இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ 12th இருக்கிறவங்களுக்கு யூ கேன் கோ அண்ட் ரீவிசிட் தட் சாப்டர்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ பை திஸ் I'm just ending this video here. Hope you like this video. If you do, please like this video and put some fire emojis in the chats, okay, so that I will get the motivation. Okay, only motivation is the fire emojis in the comment sections. So pasangla, next session la nama vandu sandipom. So adu varaikum, this is your Sreeshma ma'am leaving, and I will see you on the next session. Bye bye and take care.